ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் ஹனி கேக். ஹனி கேக் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. பொதுவாக குழந்தைங்களுக்கு ஹனினாலே ரொம்ப பிடிக்கும், இனிப்புங்கிறனால. இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். மைதா 2 கப், ஜீனி 1 கப், நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். எண்ணெய் 3/4 கப், தயிர் 3/4 கப், பால் 1/4 கப், ஜாம் 1/4 கப், நீங்கள் எந்த ஃப்ரூட் ஜாம்னாலும் எடுத்துக்கலாம். ஹனி அதாவது தேன் 1/4 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா பவுடர்னால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வெனிலா எசன்ஸ்னால் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே கப் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். நான் இந்த கப் அளவுக்கு தான் எல்லாமே, இந்த கிளாஸ் காமிக்கிறனால இந்த கிளாஸ் அளவுக்கு தான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தயிர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வாசனை இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்ன் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இது ஒரு நார்மலான ஸ்வீட்னஸ் இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் நல்லாவே வேணும், கேக்கில் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர்னால் இதே அளவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து வெனிலா பவுடர், இது 3 நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போனா உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பு வச்சு நல்லா எடுத்துக்கோங்க, அதில் கட்டி ஏதாவது இருந்தாலும் வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபுல்லாத்தையும் தெளித்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் கேக் செய்ய ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஹனி கேக் செய்கிறது அதை விட ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் இதில் அப்புறம் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் வேணும்னா மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா போட்டு ஃபுல்லாக அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு கட் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர் மிக்ஸ் ஆகாது. ஆனால் வந்து அந்த கட்டியாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பால் மிக்ஸ் பண்ண பிடிக்கலைன்னா வெதுவெதுப்பான வாட்டர் கூட, அதாவது வெதுவெதுப்பான தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாதி பாலும் பாதி வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேனுக்கு மாற்றிடலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி பேன் வச்சுட்டு எந்த இதில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் எப்படி வீட்டிலே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரை மேலே வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் மெல்ட் பண்ண பட்டர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆயில் கூட மேலே தடவிட்டு அதுக்கு மேலே கேக் பேட்டரை ஊற்றிடுங்க. கேக் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கேக் பேட்டர். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ சமப்படுத்தி விட்ருங்க ஒன்று போல், அப்போ தான் கேக் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகி வரும். இல்லைனா ஒரு சைடு உயரமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும். அதனால் ஒன்று போல் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு
பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 180 டிகிரி சென்டிகிரேட்டில். அதுக்கப்புறம் 30லேருந்து 35 நிமிஷம் சேம் டிகிரி, அதாவது 180 டிகிரி சென்டிகிரேட்லேயே பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஓவன் இல்லை அப்படின்னா குக்கர்லேயோ இல்லை ஒரு பேன்லேயோ செய்கிறதா இருந்தால் அதையும் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். உள்ளே ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேக் பேனை வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருக்குன்னா அந்த ப்ராசஸ் செய்ய வேண்டாம், அப்படியே டாப்பிங்க்கு மேலே போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிறதுனால நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அந்த கலர் மாறாத மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பேக்காகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கேக் வருதுன்னு. இப்போ இதுக்கு மேலே உள்ள பட்டர் பேப்பரையும் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக கேக் பேக்காகி வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி குத்தி விட்ருங்க. எல்லா பக்கமும் நல்ல ஹோல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக குத்தி விட்ருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைஞ்சிக்கிடட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேன் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேனை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நல்ல அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறையாக வர ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லைட்டாக பிசுபிசுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வைக்க வேண்டாம், லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறினதும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து கேக் மேலே வந்து இப்போ நம்ம ஊற்றிடலாம். இதை வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா அது ஜூஸியாக நமக்கு நல்லா இருக்கும் கேக்கு. அதுக்கு தான் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது இப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ அடுத்து மேலே ஜாம் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த ஜாம்னாலும் ஃப்ரூட்ஸ் ஜாம்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் ஜாம் எடுத்திருக்கேன். இந்த பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹனி சிரப் பண்ணோம்ல அதே பேனில் தான் நான் இந்த ஜாமை வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. மாதிரி வந்து அப்படி கேக்கை விட்டு கீழே வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கலர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் பேக்கரி ஸ்டைலில் அதே மாதிரி செய்யணுங்கிறதுக்காக நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஜாமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜாமும் லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வைக்க வேண்டாம். ரொம்ப ஆற வச்சிங்கன்னா மேலே வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ண வராது, கெட்டி ஆகிடும். ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கேக்கை வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு கிட்ஸுக்கெலாம் குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். அதே சமயம் கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் கோகோனட் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து மேலே சேர்த்துக்கலாம். இதுவும் நான் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான எக்லெஸ் ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. நான் இதை பர்த்டே கேக்காக பண்ணனால அதை கட் பண்ணலை. நான் இன்னொரு கப் கேக் பண்ணினேன். அதில் வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஜாம் தடவிக்கலாம். அதை கட் பண்ணி காமிக்க முடியாதுங்கிற காரணத்தினால நான் உங்களை வந்து
இந்த மாதிரி கப் கேக்கில் நான் இன்னொரு தடவை அப்ளை பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். இது இன்னொரு மெத்தடு. நீங்கள் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹனி சிரப்பு நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கோகோனட் தேங்காய் மேலே இன்னொரு கோட்டிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தடுங்க. உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸ் இறங்கி வரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸ் ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கத்தியே இறங்குது பார்த்திங்களா? உள்ள வரைக்கும் நல்லா இறங்கி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஜூஸியான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ennarusikkalam@gmail.com மெயில் ஐடிக்கு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. இல்லை நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.